தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணி முடிந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகியிருக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் கூறியது: தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணி முடிந்து இப்போது வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது. 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இதில் பெரும்பாலானவர்கள் போலி வாக்காளர்கள். அதிமுக ஆரம்பம் முதலே எதற்காக எஸ்ஐஆர் தேவை என்று சொன்னது என்பதற்கான காரணத்தை இந்த புள்ளி விவரம் மெய்ப்பித்துள்ளது. எந்த போலி வாக்குகளை வைத்து மக்களாட்சி விழுமியங்களை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததோ அந்த கனவு மண்ணோடு மண்ணாக போன ஆத்திரத்தில் பதற்றத்தில் பல புலம்பல் நாடகங்களை அரங்கேற்ற தயாராகி வருகிறது. வாக்காளர்களே வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் விடுபட்டிருந்தால் பதட்டப்பட வேண்டாம். புதிய வாக்காளராக தங்களை இணைத்துக் கொள்ள தேர்தல் கமிஷனில் படிவம் 6 நிரப்பி தேவையான சான்றோடு சமர்ப்பித்தால் தங்கள் பெயர் நிச்சயமாக இணைக்கப்படும். இதற்கு அதிமுக பூத் ஏஜென்ட்டுகள் துணையாக இருப்பார்கள். பொம்மை முதல்வரும் அவர் தலைமையிலான திமுகவும் பல கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு தங்கள் வாக்கு பறிபோனது போல சித்தரிக்க பார்ப்பார்கள். அந்த சதிவலையில் யாரும் விழ வேண்டாம். அதிமுக இருக்கும் வரை உண்மையான ஓட்டு ஒன்று கூட போகும் நிலை உருவாகாது. எஸ்ஐஆர் பணியில் கவனமாக இருந்த நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு பாராட்டு. அடுத்து மிக முக்கிய வேலை இருக்கிறது. பூத்து வாரியாக சென்று பழைய புதிய வாக்காளர் பட்டியலை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நீக்கப்பட்டவர்களுக்கான காரணம் சரியானதுதானா என்று பார்க்க வேண்டும். சரியான காரணம் இல்லை என்றால் அவர்களை வாக்காளர் பட்டியலில் முறைப்படி சேர்க்க வேண்டியது நம் தலையாய கடமை. அதேபோல் போலி வாக்குகள் நீக்கப்படாமல் இருந்தால் தேர்தல் கமிஷனிடம் முறையிட்டு அந்த வாக்குகளை நீக்க வகை செய்ய வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் போர்க்கால அடிப்படையில் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார்.